அன்பு நண்பர்களே, இந்த வீடியோல ஓஷோ புத்தர் அடிக்கடி சொன்ன ஒரு அழகான, யாரும் கண்டிப்பாக தவறவிடக்கூடாத ஒரு கதையை பற்றி சொல்கிறார். சில வினாடிகளே நீடித்து நிற்கும் இன்பங்களை பற்றிய மனிதனின் பார்வை என்ன? சாப்பாடு, செக்ஸ், பணம், அதிகாரம், கௌரவம், இவற்றை எல்லாம் ஓஷோ ஏன் ஒரு சொட்டு தேனோடு ஒப்பிடுகிறார்? நண்பர்கள், வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தொடர்ந்து ஆதரவு தரும் நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தர் சொன்ன பிரபலமான கதை ஒன்று. புத்தர் திரும்ப திரும்ப இந்த கதையை சொல்ல விரும்புவார். ஒரு மனிதனை எதிரிகள் விரட்டி கொண்டு வந்தார்கள். எதிரிகள் அதிக தூரத்தில் இல்லை என்பது குதிரைகள் எழுப்பும் சத்தத்திலிருந்து தெரிந்தது. வருவது இவனுடைய முடிவு. இட் இஸ் டெத். தப்பித்து செல்வதற்கு எதுவும் வழி இருப்பது போல் தெரியவில்லை. ஏனென்றால் அவன் கடந்து வந்த பாதை திடீரென்று முடிந்துவிட்டது. பாதையின் முடிவில் பெரிய பள்ளத்தாக்கு. அங்கிருந்து குதித்தால் இறப்பு நிச்சயம். திரும்பி சென்றால் எதிரிகள் கொன்று விடுவார்கள். அவனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, ஒருவேளை தான் குதித்தால் கை கால் முறிவு மட்டும் ஏற்பட்டு அதிசயமாக உயிர் வேண்டுமானால் போகாமல் இருக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் அதற்கும் இப்போது வாய்ப்பு இல்லை. பள்ளத்தில் சிங்கங்கள் நடமாட்டம் தெரிந்தது. கீழே விழுந்தால் சாப்பிட தயாராக இருந்தன சிங்கங்கள். வேறு வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை. திரும்பி போகவும் முடியாது, முன்னேறி செல்லவும் முடியாது. ஒரு மரத்தின் வேர்களை பிடித்து கொண்டு நடுவில் தொங்கிக் கொண்டிருந்தான். காலையில் குளிர் கடுமையாக இருந்தது. கைகள் உறைய ஆரம்பித்தது. இன்னும் சில நிமிடங்களுக்கு பிறகு வேர்களை பிடித்து கொண்டிருக்க முடியாது என்பது அவனுக்கும் தெரியும். கைகள் வழுக ஆரம்பித்தது. பிடி தளர ஆரம்பித்தது. சாவு எப்படியும் உறுதி, எந்த நிமிடத்திலும் நடக்கலாம் என்பதை உணர்ந்தான். பிறகு 2 எலிகளை பார்த்தான். ஒன்று கருப்பு, இன்னொன்று வெள்ளை. எலிகள் 2ம் அவன் தொங்கிக் கொண்டிருந்த வேரை கடித்து தின்று கொண்டிருந்தன. 2 எலிகளும் பகலையும் இரவையும் குறிப்பவை. They represent time, which is cutting everybody's life route. இரவும் பகலும் மரணம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் போய் சேர்ந்து விடுவோம் என்பது இப்போது தெள்ளத் தெளிவாகிவிட்டது. ஒவ்வொரு நொடியும் வேர் வலுவிழந்து கொண்டு மெலிந்து கொண்டு இருந்தது. எலிகள் 2ம் தன் வேலையில் மும்முரமாக இருந்தன. இந்த மனிதனின் கைகள் உறைய ஆரம்பித்தது. சிங்கங்கள் பள்ளத்தில் உரிமிக் கொண்டிருந்தன. எதிரிகள் பக்கத்தில் வந்து கொண்டே இருந்தார்கள். உங்களால் அந்த மனிதனின் நிலையை புரிந்து கொள்ள முடியும். திடீரென்று மரத்தின் உச்சியில் தேனீக்களின் கூடு ஒன்று இருப்பதை பார்த்தான். அதிலிருந்து ஒரு சொட்டு தேன் வடிந்து கீழே விழுந்தது. அதை பார்த்தவுடன் தனது எதிரிகளை மறந்துவிட்டான். உரிமிக்கொண்டு சுற்றி கொண்டிருந்த சிங்கங்களை மறந்துவிட்டான். கருப்பு வெள்ளை எலிகளை பற்றி மறந்து போனான். கைகள் உறைந்த வண்ணம் இருந்தன. அந்த நொடி பொழுதில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டான். அவனுடைய முழு கவனமும் சொட்டு சொட்டாய் வடியும் தேன் மீது இருந்தது. வாயை திறந்தான். தேன் அவனது நாக்கில் விழுந்தது. And it is so sweet. இதுதான் ஒரு முட்டாளின் நிலைமை. இதுதான் பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதர்களின் நிலைமையும். என்ன மாதிரியான சுவை! எப்படி ஒரு இனிப்பான சுவை! ஆனால் இந்த சுவை எவ்வளவு நேரம் நீடிக்கும்? விரைவில் மரணம் எல்லா திசைகளிலிருந்தும் வரும். ஆனால் நம் வாழ்க்கையை நாம் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
living for momentary pleasures, indulgence, food, sex, money, power, prestige, just drops of honey. சிறிது நேரம் நீடித்து இருக்கும் இன்பங்களுக்காக வாழ்கிறோம். சாப்பாடு, செக்ஸ், பணம், அதிகாரம், கௌரவம் எல்லாமே தேன் சொட்டுக்கள் தான். என்ன ஒரு சுவை! அந்த கணத்தில் நாம் என்ன நடக்க இருக்கிறது என்பதை சுத்தமாக மறந்து போகிறோம். அந்த கணம் நம்மை அதன் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுகிறது. நாம் வாழ்க்கையின் உண்மையான நிலவரத்தை மறந்து விடுகிறோம். அதாவது life is rooted in death, that it is going to disappear என்பதை மறந்து விடுகிறோம். புத்தர் சொல்லும்போது நிச்சயமாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொஞ்ச நேரத்திற்கு இருக்கத்தான் செய்கிறது. அந்த சுவைக்காக ஒருவர் துன்பப்படத்தான் செய்கிறார். அது கசப்பானதாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது. That is inevitable. Watch your life. நாம் பணம் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கும் போது அது இனிக்கிறது. குப்பைகளை சேர்க்கும் போது வாழ்க்கையை இழக்கிறோம் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அந்த இழந்து போன வாழ்க்கையை திரும்ப வாங்க முடியாது. ஒரு வினாடியை கூட திரும்ப வாங்க முடியாது. நாம் சம்பாதித்த அத்தனை செல்வங்களை வைத்து கூட வாங்க முடியாது. அப்படி விலை மதிக்க முடியாத நேரம் விரயமாகிவிட்டது. செல்வம், பணம் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை மரணம் ஒன்றுமில்லாததாக மாற்றிவிடுகிறது. வெறுங்கையோடு வந்தது போல் வெறுங்கையோடு போகிறோம். அப்போது கசப்பாக உணர்கிறோம். முழு வாழ்க்கையையும் நம்மோடு கூடவே வராத ஒன்றிற்காக விரயம் செய்து விட்டோமே என்று நினைக்கும் போது கசப்பாக உணர்கிறோம். இதைத்தான் புத்தர் வாழ்க்கையை பற்றிய முட்டாளின் பார்வை என்று சொல்கிறார். எல்லாமே கசப்பாகி விடுகிறது. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. Till then, take care. Bye.